ஹாய், இந்த பாட் ரொம்ப பார்க்கவே அழகாக இருக்குல்ல. ஸோ நான் இதில் துளசி செடி வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வாங்கினேன். ஸோ என் டாட்டர் வந்து ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் ஆடி முடிச்சுட்டு அந்த கோயிலில் துளசி செடி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போவே எனக்கு இது வைக்கணும் அப்படின்னு ஆசை. 2 பக்கமும் பிள்ளையார், ஃப்ரண்ட்டில் வந்து சிருஷ்டி, பேக்கில் வந்து இந்த ஓம் போட்டு ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ அதுக்கப்புறமா இந்த 3 செடியில் வந்து நான் அசியூம் பண்ணிக்கிட்டேன் சக்தி, லக்ஷ்மி, சரஸ்வதி, இல்லை முப்பெரும் தேவிகள், முப்பெரும் தேவர்கள், எப்படி வேணாலும் அந்த 3ஆ கிடைச்சதால எனக்கு அது மாதிரி. ஸோ இதில் வந்து எல்லாமே அப்படியே வைக்கும்போது எனக்கு ஸ்பேஸி பத்தலை. ஸோ நான் எல்லாத்தையுமே உடச்சிட்டு மண்ணை உள்ளே வச்சுட்டு ஃபர்ஸ்ட்லேருந்து நான் வந்து பிளான் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அதுக்கு விளக்க ஏற்றி பூஜைனா பண்ணும்போது பண்ணணும்னு என் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். கடைசியில் அதே மாதிரி பண்ணேன். அழகாக தண்ணினா ஊற்றிட்டு அது கொஞ்ச நேரத்தில் வாடி போயிடுச்சு. அதில் எடுத்த உடனே ஐயோ எப்படி இருக்குமோன்னு தோணலை. கொஞ்சம் ஒரு 10 to 15 மினிட்ஸில் மட்டும் தண்ணினா தெளித்த உடனே அந்த லீஃப்னா பாருங்கள் மறுபடியும் நல்லா அழகாக இருக்குது. அழகாயிடுச்சு, நார்மல் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா நான் ஈவினிங் 6 மணிக்கு விளக்கை ஏற்றிட்டு ஊதுவத்தி காமிக்கும் போது அப்படியே ஒரு தெய்வீக கலை எங்கள் வீட்டுக்கு வந்தது. சூப்பராக இருந்தது. இது எங்கள் வீட்டில் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி துளசி வைக்கணும்னு எனக்கு ஆசை. ஸோ நான் வச்சுட்டேன். எப்படி இருக்குன்னு நீங்களும் சொல்லுங்க. பாருங்க, ஊதுவத்திலாம் ஏற்றுறேன். சூப்பராக இருக்குல்ல. இந்த மாதிரி என்ன பண்ணீங்கன்னா ரொம்ப கடவுள் நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நம்மளுக்கே வரும். நான் நினச்சிட்டே இருந்தது ரொம்ப நாளாக பண்ணணும்னு. நினைக்காத போதே எனக்கு அந்த செடி துளசி செடி கிடைக்கவும் இதுதான் டைமிங்னு எனக்கு நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஓகே, நீங்களும் இதேமாரி ஏதாவது புதுசாக பண்ணீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.